வியூவர்ஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதி பார்க்கும் பொழுது பிரதோஷம் வருகிறதுங்க. இது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் செல்வம் சேர இந்த பிரதோஷ நாளில் நாம் ஒரு சில பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு அந்த பரிகாரங்கள் உடனுக்குடன் பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. கோடி நன்மைகளை தரக்கூடிய பிரதோஷ நாளன்று செல்வம் சேருவதற்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிலும் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்க அப்படின்னா 2 வகையான பரிகாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு எந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் இருக்கிறதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் வறுமையும் நீங்கி செல்வமும் வளமும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். ஸோ வீடியோ பஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய நாள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியுங்க. அன்றைய தினத்தில் பலரும் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நினைச்சு விரதம் இருந்து பிரதோஷ நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடும் செய்வாங்க. அப்படி வழிபாடு செய்யும் போது தங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி தருவதையும் வழக்கமாக வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே உரிய ஒரு அற்புதமான விரத வழிபாடுகளில் ஒன்றுங்க. அதிலும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருகிறது. இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு பிரதோஷ நாளாகவே இருக்கின்றதுங்க. இந்த வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது ரொம்பவே அதிசக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்பெறுகிறது. இந்த தேய்பிறையோடு வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய செல்வ வளத்தை பெருக்குவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செல்வ வளத்தை பெருக்குவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த வைகாசி பிரதோஷ நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ நாம் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான நாம வழிபாடு செய்கிறவங்க அன்றைய தினம் சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நந்தி வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாகவே திகழ்கிறது. இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ நாள் என்பதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் வெகு சிறப்பாகவே நடக்கும். சில ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான நிறைய விசேஷங்கள் திருவிழாக்கள் மாதிரியான பல விசேஷங்கள் நடைபெறும். அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் கோவில்களுக்கு சென்று நீங்கள் தாராளமாக சிவபெருமான வழிபாடு பண்ணலாம். சிவபெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாக பார்க்கப்படுகின்ற இந்த பிரதோஷ நாள் அன்று பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு தும்பை, ஊமத்தை பூ, வில்வ இலை, தாமரை பூ போன்றவற்றை வாங்கி தர வேண்டுங்க. அதோடு சிவபெருமானின் வாகனமாக திகழக்கூடிய நந்தி பகவானுக்கு காப்பரிசி செய்து தருவதும் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்டவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் நந்தி தங்களுக்கு தெரிந்த அளவு அபிஷேகமும் பூஜையும் செய்து வழிபாடு பண்ணலாம். ஒருவேளை வீட்டில் பூஜை செய்ய இயலாத நிலையில் இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் வரக்கூடிய சந்திர ஹோரையில் சிவபெருமானை நினைத்து ஒரு பரிகாரத்தை செய்தால் அந்த பரிகாரத்தின் பலனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ வளம் மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பரிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா சந்திர ஹோரையான காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக,
மதியம் 1 மணியில இருந்து 2 மணிக்குள்ளாக, இரவு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ளாக தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லையா, பிரதோஷ நேரத்திலையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த 4 நேரங்களையும் தவறவிட்டவர்கள் ராகு காலம், யமகண்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இரவு 12 மணிக்குள் செய்யலாம். இதற்கு முனை உடையாத பச்சரிசி ரொம்பவே அவசியங்க. அதை நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. முனை உடைஞ்சிருக்கக்கூடாது. முனைகள் உடையாத அளவுக்கு இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு சிறிதளவு பச்சை கற்பூரத்தை கையில் நுணுக்கி அந்த பச்சரிசியுடன் சேர்த்து கொள்ளுங்க. பிறகு 1 ரூபாய் அப்படி இல்லைன்னா 2 ரூபாய் நாணயத்தையும் இந்த பச்சரிசியுடன் வைத்து தங்களது வலது கையை வைத்து பச்சரிசியை மூடிக்கொள்ளுங்க. இப்பொழுது சிவபெருமான முழு மனதோடு நம்பி பணம் வரவு அதிகரிக்க வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை நாம் பூஜை அறையில் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய வீட்டில் எந்த இடத்துல அமைதியாக நம்மால் செய்ய முடியுமோ அந்த இடத்துல அமர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சிவபெருமான மனதார வழிபாடு செய்த பிறகு அந்த பச்சை கற்பூரம் நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பேப்பரில் மடித்து வச்சிடுங்க. 1 மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து பச்சரிசியை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த நாணயத்தை ஏதாவது ஒரு கோவில் காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய பிரதோஷ நாளன்று சிவபெருமானை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் உயரும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. சரிங்க, ஒருவேளை இந்த பரிகாரத்தை எங்களால் செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு பரிகாரமும் இருக்கிறது. அதாவது சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஞாபகத்திற்கு வருவது பிரதோஷ வழிபாடு தான். இந்த பிரதோஷம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்ததாக தான் கருதப்படுது. அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷம் பல சிறப்பு அம்சங்களையும் கொண்டிருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதோஷ நாள் என்று பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நாம் செய்வதுண்டு. அதுலேயும் பார்க்கும் பொழுது சில பரிகாரங்கள் நமக்கு உடனுக்குடன் பலனளிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த பிரதோஷ காலத்தில் அனைவருமே பார்த்திங்கன்னா சிவாலயம் சென்று எம்பெருமானை வழிபாடு செய்வதை தவறாமல் செய்து விடுங்க. ஏன்னா ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது நம்மளுடைய ஓராண்டு பாவங்கள் தீர்க்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய பிரதோஷ காலத்தில் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பால், தேன், சந்தனம் போன்றவற்றை வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய குடும்பத்திற்கு சுபேட்சத்தை தேடி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதோஷ வழிபாட்டுடன் நாம் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வழிபாடு செய்வதற்கு வீட்டில் சிவபெருமான் படம் வைத்திருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்க. சிவலிங்கம் இருக்கிறவங்க அதை வைத்து நீங்கள் பூஜை பண்ணலாம். இதோடு 108 வில்வ இலை கட்டாயமாக தேவைப்படும். அதை வாங்கி வைத்து கொள்ளுங்க. பூஜை அறையில் தீபமேற்றி வழிபாடு செய்த பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் சந்தனத்தை பன்னீர் ஊற்றி குழைத்து கொள்ளுங்க. சந்தனம் இல்லை அப்படின்னா குங்குமம் குறைத்து கொள்ளலாம். வில்வ இலைகளை சுத்தமாக துடைத்து எடுத்து வைத்து கொள்ளுங்க. இப்போது ஒவ்வொரு வில்வ இலையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை எழுதி பாருங்க. அதாவது ஓம் நமசி வசி, அதாவது ஓம் நமசி வசி அப்படின்ற வார்த்தையை ஒரு குச்சி அப்படி இல்லைன்னா பூக்களின் காம்பு ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி சந்தனத்தை தொட்டு வில்வ இலையில எழுதுங்க. ஒரு இலையில் ஒரு முறை எழுதினால் போதும். இதே போல் 108 முறை எழுதி பூஜை அறையில் வைத்து விடுங்க. வில்வ இலை கிடைக்காத பட்சத்தில் வெள்ளை நிற தாளில் நீல நிற பேனாவால் எழுதலாம். ஆனால் வில்வ இலையில் எழுதுறது தான் ரொம்பவே சிறப்புக்குரியது. இதை எழுதிய பிறகு உங்களுடைய பூஜை அறையில் வைத்து சிவபெருமான மனதார நினைத்து கொண்டு வேண்டுங்க. இந்த வழிபாட்டின் மூலம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறி செல்வ வளம் பெருகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த
நிலையை மாற்ற வேண்டாம். பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அடுத்த பிரதோஷத்தன்று கால்படாத இடத்துல போட்டுவிட்டு புதிதாக எழுதி வைங்க. அனைத்து செல்வத்தையும் அருளக்கூடிய சிவபெருமான் நினைத்த இந்த ஒரு வழிபாட்டை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்வு வளமானதாக மாறும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் கிடையாது. இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் செய்து பலன் பெறுங்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.